இந்த காலை வேளையிலே எங்களோடு இந்த ஆலயத்தில் இணைந்திருக்கிற உங்களை, ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 14வது நாள் அதிகாலை ஆராதனையிலே நம் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தயவுசெய்து இதை நீங்கள் எழுதி இதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆமே ஆமே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை வெளிப்படுத்தியிருக்க. ஒன்று, உங்களுடைய சிந்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். எவ்ரி செகண்ட். முதலாவது, எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியங்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னா நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறது. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படி. ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜெபிக்கணும். நான் இந்த 40 நாளுக்காக ஜெபிச்சிருக்கேன். 40 நாளும் நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது, நான் ஏதோ ஆராதனை நடத்தக்கூடாது. எனக்கு ஆராதனை நடத்த தெரியும். அப்படி நான் ஏதோ பாட்டு பாடி அதை ஆராதிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் ஜனங்களை குறித்து என்ன விரும்புகிறீரோ அதை நீர் ஜனங்களுக்கு சொல்லும். அவர்கள் அப்படி ஜெபிச்சு ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுதான் என்னுடைய ஜெபம். அதனால தயவு செய்து இங்க நான் ஏதோ ஒன்று இவர் சொல்லிட்டு கிடக்குறாரு அப்படின்னு யோசிக்காம நீங்க அதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. முதலாவது இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம் உங்க சிந்தை. ஒரு சிந்தை மண்டலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சிந்தை, எவ்ரி செகண்ட் ஐ சரண்டர் மை திங்கிங் இன் யுவர் ஹேண்ட் லார்ட். என்னுடைய இந்த நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய எவ்ரி செகண்ட் உமக்குன்னு கொடுக்குறேன். என்னுடைய செகண்ட்ஸ், என்னுடைய எல்லா நிமிடங்களையும் கர்த்தருடைய சிந்தையால் நிரம்பணும்னு ஜபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள், முதல்ல எழுதிக்கங்க, என் நினைவுகள் உம்முடையதா இருக்கணும். என் நினைவுகள் உம்முடைய சிந்தையால் நிரப்பப்படணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள், இதெல்லாம் போயிட்டு என்ன எங்கே கிடக்கட்டும், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ வாண்ட் திங்க் அபவுட் அவர் லார்ட். எனக்கு என் தேவனை பற்றி யோசிக்கணும். கொஞ்சம் அவருடைய வேதத்தை பற்றி யோசிக்கணும். ரெண்டாவது என்னது? அவருடைய வேதத்தை இல்லை, இது இதனுடைய சப் பாயிண்ட்ஸ் தான். ரெண்டு இல்லை, இந்த திங்கிங்ல முதலாவது தேவனை பற்றி சிந்திக்கணும். அதுக்கு கீழே போட்டுங்க, நான் வேதத்தை இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து நிலை உதிராது இருக்கிற மனத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் பாத்தீங்களா? நீங்க உங்க பிசினஸ் வாய்க்கணுமா? ஆன்லைன்ல எங்களை பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்து சொல்றேன், உங்க பிசினஸ் வாய்க்கணுமா, உங்க வேலை வாய்க்கணுமா, நம்ம அதுக்கு எங்க போய் படிக்கலாம்? இன்னைக்கு பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஆன்லைன்ல. நீங்கள் 5000 ரூபாய் கட்டுங்க, உங்க பிசினஸை எப்படி மேம்படுத்துவது என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இலவசமாவே உங்கள் கையில் இருக்க வேதத்தை தியானிச்சு பாருங்க, நீ இன்டெலிஜென்டா மாறுவ. உன் பிசினஸ் ட்ரிக்ஸ் ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஆமென், அல்லேலூயா. உன் குடும்பத்தை எப்படி நன்றாய் நடத்துவது, அதுக்குள்ள ட்ரிக்ஸ் ஆண்டவர் சொல்லி தருவார். புத்தி உள்ள ஸ்திரீயா இருப்பது எப்படி? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி உங்க வீட்டை கட்டுறது? உடைஞ்சு போய் விழுந்து போய் கிடக்கிற வீட்டை எப்படி கட்டுவது? இதெல்லாம் எங்க? அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஆமே, அல்லேலூயா. அப்போ நீங்க உங்க சிந்தையை இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா? ஷார்ட்ஸ், இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமாகும். ஏன்னா நம்ம சும்மா இருக்கும்போது அதை போய் பார்த்துட்டே இருக்கிறோம்ல, பார்க்க அதுல உள்ள சிந்தை எல்லாம் நம்ம சிந்தைக்குள்ள வந்துருது. நம்ம ஒண்ணுமே தெரியாம அழகா இருப்போம். காலையில் எழும்பும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை பார்க்கும்போது அதுல என்ன வருதுன்னு யோசிச்சு பாருங்களா. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு, இதை நமக்கு எதுக்கு? இது நமக்கு தேவையில்லாத ஒண்ண நமக்குள்ள புகுத்துகிறது இந்த உலகம். இது யாரு சொல்லுங்க? பிசாஸ் உங்களை புகுத்துகிறது. இன்னைக்கு நம்ம தேவையான வீடியோஸை விட தேவையில்லாத வீடியோ, உங்கள் சிந்தைகளை கடுக்கிற வீடியோஸை நீங்க அதிகமா பாக்குறீங்க. முன்ன காலங்களில நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணுவோம் நெட்ல போயிட்டு, எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னு போய் அந்த பாடல், இன்னைக்கு அதுவா வருது. அது சொல்ற முன்னாடி நாட்களில நம்ம சொல்றத அது கொடுத்துச்சு, இன்னைக்கு அது கொடுக்கறத நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். அப்ப நம்ம சிந்தை மண்டலங்களை கெடுக்கிறதற்கு பிசாசானவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய தந்திரம் என்னது?
ஷார்ட்ஸ் தள்ளுறது. இன்னைக்கு சிறியோர் பெரியோர் கிடையாது, பெரியவங்க கூட. ஆமா, பெரியவங்க சொல்றாங்க. ஒரு பாப்பா சொல்லுது, எங்க அம்மா 12 மணி வரை உட்காந்து செல்லு பாக்குது பாஸ்டர், நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சண்டை. யாரு சொல்லுது? பிள்ளைக்கு, அதாவது பிள்ளைக்கு அம்மா சொன்ன காலம் போய் இன்னைக்கு யாருக்கு அம்மா சொல்றது? பிள்ளை அம்மா ஏமா இப்படி இருக்க? அதுவும் அடிக்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆயா கூட செல்ல அடிக்ஷன் ஆகி கிடக்கு. ஆயா கூட சீரியல் அந்த செல்ல போட்டு கொடு, கண்ணே தெரியல. ஆனாலும் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆமா, இந்த உலகம் இன்னைக்கு கட்டு போய் கிடக்கிறது. நான் சொல்ல வருகிறது, உங்கள் சிந்தைகளை கெடுக்கிற எந்ததுக்கும் அனுமதியாதிருங்கள். உங்கள் வீண் சிந்தைகளை நான் வெறுத்து, சங்கீதக்காரன் சொல்றான். எப்படி டேவிட் சொல்ல, வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். கொஞ்சம் டைம் கிடைச்சா இன்னைக்கு சொல்றேன், மொபைலை தொடறதுக்கு கால்ஸ் வந்தா மொபைல் தொடுங்க. ஓகே, போன் பண்ணுறதுக்கு மொபைல் எடுங்க, அல்ல முக்கியமான காரியத்துக்கு எடுங்க. சும்மா மொபைலை தொடறதுக்கு உங்களுக்கு மொபைல் தொட எண்ணம் வந்துன்னா பைபிளை தொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. மொபைல் நம்ம அடிக்கடி எடுக்க வந்து தேடுறோம்ல, நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு விரலா மாறிடுச்சு, ஒட்டிடுச்சு. அது மாதிரி உங்க பைபிள் உங்க கையில ஒட்டணும். அல்லேலூயா. நம்ம எப்போ இந்த இன்னைக்கு ஒரு 100 முறையாவது பைபிளை தொடணும். அப்பனா 1 2 3 அப்படி நான் சொல்லல. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். எழுதுங்க. நான் இன்றைக்கு, நாளைக்கு காலையில் நான் உங்கள்ட்ட கேட்பேன், ஆன்லைன்ல இருக்கவங்களும், இன்றைக்கு நான் 100 முறையாகிலும் பைபிளை எடுத்து ஒரு வசனமாகிலும் பரவாயில்ல, இன்றைக்கு இந்த காலையில 6:15 மணிக்கு சொல்றேன், நைட்டு தூங்குறதுக்குள்ள 100 முறையாகிலும் முடியுமா? முடியாதா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. சரி, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எழுதிக்கங்க. நான் 100 முறை, அது அப்படி 100 முறை வாசிச்சேன். நான் ஒரே முறையா எடுத்து ஃபுல்லா வாசிச்சேன்னா அது 100 ஆகாதுல்ல. சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுதிங்க இன்னைக்குனா. ஆனா நீங்க அதிகப்படியா இன்னைக்கு எதை தொட்டிருக்கணும்? மொபைலா பைபிளானா? அதிக மொபைலை விட இன்னைக்கு சரி 100 நான் விடுறதை விட இன்னைக்கு நான் மொபைலை தொடுவதை விட வேதத்தை அதிகமாக தொட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் மொபைலில் அதிக நேரம் செலவிடுவதை விட வேதத்தில் அதிக நேரம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குல்ல. இது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நான் மொபைலை தொடுவதை விட வேதத்தை அதிக நேரம் தொடுவேன். இது என் தீர்மானம். அல்லேலூயா. ஏன் முடியாதா? முடியும், நம்மால் முடியும். வாசிங்க. ஆண்டவரே, அடிக்கடி தொட்டு பாருங்க, அடிக்கடி எடுங்க. நான் சொல்லுவேன்ல, உங்க பைபிள் எவ்வளவு பழசாவதோ அந்த அளவுக்கு நீங்கள் புதுசாவீங்க. அல்லேலூயா. நம்ம சிலருடைய பைபிள் எல்லாம் வாங்கினது போல இருக்கும். இந்த 2 பேஜ் இப்படி ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேஜ் 10 வருஷம் ஆனாலும் எடுத்திருக்காது. ஏன் சொல்லுங்க, அந்த பக்கம் போனதே இல்லை அந்த பக்கம். ஆனா 10 மொபைல் மாத்திடுவாங்க வருஷத்துல. ஏன்னா அதை டெய்லியும் தேய்ச்சி மொபைலும் தேய்ச்சி, இந்த கையும் தேய்ச்சி போச்சு, சிலருடைய விரலெல்லாம் தேய்ச்சி போச்சு. ஆனா நான் சொல்றேன், உங்கள் வேதம் பழசாகணும். உங்க வேதம் பழசா ஆயிடுச்சுன்னா அவன் 1 வருஷத்துலயே நீங்க ஒரு வேதம் பழசாயிடணும். எந்த அளவுக்கு உங்க வேதம் பழசாகுதோ அந்த அளவுக்கு நீங்க புதுசாவீங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் புதுசாகும். அந்த அளவுக்கு நீங்க ஆமென் தூய்மையா சுத்தமாவீர்கள். பைபிள் சுத்தமா இருக்கா, நீ அசுத்தமா இருப்ப. பைபிள் ஒருவேளை உபயோகப்படுத்தி கொஞ்சம் அழுக்காய் போயிடுச்சுன்னா உனக்குள்ள சுத்தமாயிடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பைபிளை அதிகமாய் பயன்படுத்துங்கள். ஆமே, உங்கள் வேதத்தை அதிகமாய் பயன்படுத்தும். 2வது பெருசா நான் சொன்ன காரியம், இந்த தேசத்தின் சிந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா தேசமும் ஒரு சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தையின் அடிப்படையில் தான் அது மூவ் ஆகும். வியாபார பட்டணம்னு சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? வியாபார பட்டணம், அந்த வியாபாரம் செய்வதே அந்த பட்டணத்தின் நோக்கம். திருக்கோயிலூர் இருக்க நோக்கம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை தான். அதனாலதான் அதுக்கு பேர் திருக்கோயிலூர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் குடும்பத்தின் நோக்கம் என்ன? இதை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு குடும்பமும் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி தான் முன்னேறும். நான் சொல்றது முக்கியமா கவனிங்க. எல்லா குடும்பமும்
ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி முன்னேறி போகும். நீங்கள் எதை நோக்கி? அது யாரை பொறுத்ததுன்னா அந்த குடும்ப தலைவரையோ இல்லைன்னா புத்தி உள்ள ஸ்திரீயோ பொறுத்தது. அவங்க சொல்லிக் கொடுப்பா, இப்படி இருங்க, காலைல பைபிள் படிச்சீங்களா, ஜெபம் பண்ணினீங்களா, நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத செய்யாத, ஆண்டவருக்கு இப்படின்னு பேசுனீங்கன்னா அந்த குடும்பம் ஆண்டவரை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். சில குடும்பத்துல அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, இப்பவுமே கருத்தாயிரு, காசு செலவு பண்ணாத. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நல்லா படி, நல்லா முன்னேறி வரணும், நீ பெரிய ஆளா வரணும், அங்க பாரு பக்கத்து வீட்டு அந்த பையனை பாரு, அவன் எப்படி படிச்சு வந்திருக்கான், நீ இருக்கே. அப்ப இவன் குடும்பம் பக்கத்து வீட்டை நோக்கி போகுது. எங்க நோக்கி போகுது? அவன் சொந்தக்காரனை பாரு, அவன் பெரியப்பா மகனை பாரு, அவன் படிச்சு இதை இன்ஜினியர் ஆயிட்டான், நீ இருக்கே. அப்ப இவன் குடும்பம் எதை நோக்கி போகுது? வாட்ஸ் யுவர் டார்கெட் இன் யுவர் ஃபேமிலி? உங்க பிள்ளைங்களை எதற்கு நேராக திருப்புகிறீர்கள்? நான் சொல்ல, உங்கள் பிள்ளைகளை வேதத்துக்கு நேராக திருப்புங்க. இல்லையா? அதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கற்பனை என்ன தெரியுமா? நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும், நீ நடக்கும் போதும் என்ன செய்யணும் சொல்லுங்க? வேதத்தை பற்றி கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் அதிக ஞானமுடையவர்களா இருக்காங்க தெரியுமா? தோசை இருக்கு பாத்தீங்களா, நமக்கு தோசை, அவங்கள அப்போன்னு சொல்லல. இந்த அப்பத்துல கூட அவங்க அம்மா அப்பா சுட்டப்போ ஒரு வசனத்தை எழுதிடுவாளாம். ஆமா, வசனத்தை எழுதி அந்த பிள்ளை வச்சு அது சாப்பிடும் போதே வசனத்தை சொல்லி சொல்லி சாப்பிடுமா. அவனுடைய நாடி நரம்புகளுக்குள்ள எல்லாம் வசனம் புகுந்துடுச்சு, ரத்தத்துக்குள்ள. அதனாலதான் இயேசு 12 வயசுல இயேசு எப்படி பேசினார்? நியாயப்பிரமாணம். அவருடைய நியாயப்பிரமாணம் எது தெரியுமா? நம்மள மாதிரி இயேசு கானா ஊருக்கு போனார், கல்யாண வீட்டுல திராட்சரசம் ஆக்கினார்னு இல்ல. நீ நம்மள படிக்கவே கஷ்டப்படுறோம்ல புத்தகங்கள் எது? யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த பஞ்சாகமங்களை அவர்கள் தண்ணி தரவா படிச்சிருவாங்க அவங்க பிள்ளைங்க. நமக்கு வாசிக்கவே கஷ்டமா இருக்கு. ஆமாவா இல்லையா? போர் அடிக்குது. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த அளவு வேதத்தை கற்றுக் கொடுத்தா, பஞ்சாகமத்தை அவர்கள் தங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க அந்த பிள்ளைகள். இன்னைக்கு நீங்க உங்க கதை என்ன? உங்கள் நாடி நரம்புகளுக்குள்ள எதை புகுந்து கிடக்கிறது? சிலவனுக்குள்ள ஃப்ரீ ஃபயர் புகுந்து கிடக்குது, வெறி கொண்டு இருக்கிறான். கேம் புகுந்து கிடக்குது உங்க பிள்ளைகளுக்குள்ள, கெட்ட வார்த்தைகள் புகுந்து கிடக்குது உங்க பிள்ளைகளுக்குள்ள. கெட்ட வார்த்தைகளை பேசுது பிள்ளைங்க, கெட்ட காரியங்களை, சிந்தை மண்டலங்கள் உங்க குடும்பத்துல நீங்க எதை அதிகமா பேசுறீங்க? தாய் தகப்பன்மாரே, நீங்கள் எதை அதிகமா பேசுங்க, அதுதான் உங்க பிள்ளைங்க செய்வாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அப்படி செய்யாதிருங்கள். உங்கள் குடும்பம் எதை நோக்கி முன்னேறதுன்னு கவனிங்க. அதுதான் சில குடும்பங்கள் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். எப்படி அது பணம்? புருஷன் வேலை செய்யறது, மனைவி வேலை செய்யறது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். சில குடும்பம் புருஷனும் கவர்மெண்ட் ஜாப், மனைவியும் கவர்மெண்ட் ஜாப், நல்ல 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் எல்லாம் இருக்கும், 2 பேருக்கு இருக்கும், வேற வருமானங்கள் வரும். ஆனா போதும் என்ற மனநிலை இருக்காது. இந்த பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. அவர்கள் அதுங்களை ஹாஸ்டல்ல விட்டுறது, சம்பாதிக்கிற கடைசியில பார்த்தா எதுக்கு சம்பாதிச்சோனது? குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல என்ன இல்லை, பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியல, பிள்ளைகள் கெட்டு போனாங்க, பிள்ளைகள் எப்படியோ போயிட்டு. இன்னைக்கு சொல்றேன், இது நலமானதல்ல. ஆமே ஸ்தோத்திரம், இது நலமானதல்ல. இன்றைக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், நீங்க வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், பேரை சம்பாதிக்கணும், இப்படி முயற்சி செய்யாதிருங்கள். இது உங்களுக்கு நல்லதல்ல. கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், வேதத்திற்கு நேராக திரும்புங்கள். ஆமே, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை வேதத்துக்கு நேராக. நீ இன்னைக்கு பைபிள் படிச்சியா? நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணினியா? நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணினியா? நீ இன்னைக்கு வேதத்தை தியானிச்சியா? எவ்வளவு நேரம் படிச்ச அப்படின்னு கேளுங்க. புருஷனிடத்துல நிறைய பேர் புருஷனிடத்துல பைபிளை பத்தி பேசுறதே இல்லை. ஆமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிளை பத்தி பேசுங்க. உங்க வீட்டுல எதை பத்தி பேசுறீங்க? உங்க குடும்பத்துல சில குடும்பத்தை கவனிக்கிறேன், சில குடும்பத்துல அடுத்தவங்க கதை பேசுறதே வேலையா இருக்குது. எப்ப பாரு ஒரு நியூஸ், அதுல அவர்கள் இன்பம் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப சாபம்னு சொல்றேன். இன்னைக்கு காலை வேளையில அடுத்தவங்க கதை பேச, புருஷன் மனைவி உட்கார்ந்து அப்படி ரொம்ப கொஞ்ச நேரம் அடிச்சு சண்டை போடுவாங்க. இவங்க நல்லா பேசுற விஷயமே அடுத்தவங்க அடுத்தவங்க கதைய, அங்க ஒருத்தன் அப்படி ஆயிட்டான், இங்க ஒருத்தன் இப்படி ஆயிட்டான், எவன் எப்படி. ஜெபம் பண்ணுங்கள்.
கெட்டு போனவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை தூற்றி தெரியாதிருங்கள். அவர்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம அங்க ஒரு தீமை நடந்துச்சுன்னா அதை பற்றி தயவு செய்து பேசாதிருங்க. சில பிள்ளைகள் கெட்டு போயிடும், சிலர் கஷ்டமா இருக்கும், சிலவன் விழுந்துருவான், அதை பற்றியே உற்சாகமா பேசுறது. நான் என்னைக்கு எது ஒரு கூட்டத்துல சொன்ன பாருங்க, அன்பு அநியாயத்தில் என்னப்படாது, சந்தோஷப்படாது. உன் எதிரி விழுந்துட்டான், எதிரிக்கு ஒரு தீமை நடந்தோம்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம அறியாம ஒரு சந்தோஷம். உங்க குடும்பத்துல இப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்ல, உங்க குடும்பம் எதை நோக்கி முன்னேறுகிறது? காலை வேளையில் ஆவியானவர் கேட்கிறார், உன் குடும்பம் எதை நோக்கி முன்னேறுகிறது? மற்றவர்களுடைய கதையை பேசுவதிலே சந்தோஷம் கொள்ளுகிற குடும்பத்திற்கு சாபம். இன்றைக்கு காலையில சொல்றேன், மற்றவர்களுடைய கதையை நீங்க ஏன் பேசுறீங்க? வேணாம் வேணாம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. எப்படி சொல்லுங்க உங்க புருஷன்ட்ட? இன்னைக்கு ஒருவேளை உங்க புருஷனார் அதை பற்றி பேசலாம், உங்கள் மனைவி அதை பற்றி பேசலாம், உங்கள் பிள்ளைகள் பேசினா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாம். உடனே முட்டி போடுங்க. உங்க வீட்டுல அடிக்கடி நீங்க இன்னைக்கு குடும்பத்துல ஃபேமிலி பிரேயர்னு ஒண்ணு செட் பண்ணிருக்கீங்க. அதுவும் பாரம்பரியமா போகுதுன்னு நான் பயப்படுகிறேன். எஸ், உங்க குடும்பத்துல எப்ப மாசம் இப்போது நாம் ஜெபிக்கலாம், முட்டி போடுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. 7 மணி ஆகல, அப்போ இன்னும் 7 மணி ஆகவில்லை அப்படின்னு போகாம திடீர்னு ஒரு சிந்தை ஆவியானோடுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போது ஏன் நாம் ஜெபிக்க கூடாது? எல்லாரும் முழங்கால் படிடுங்கள், ஜெபிப்போம். திடீர்னு நீங்க பார்த்தா ஹால்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளை வந்து உட்கார்ந்துருது, உங்க புருஷன் உட்கார்ந்துடுறாரு. இதெல்லாம் இல்லையே இன்னைக்கு, இதெல்லாம் இல்ல. உங்க பிள்ளை பாக்குது, நீங்க எப்பவும் பைபிளை வச்சுட்டே இருக்கிறீங்க. உங்க பிள்ளை பார்க்கணும். நம்ம ஃபேமிலி பிரேயருக்கு டைம் 7 ஆகல, இப்ப 6:30 மணி ஆகிருக்கு. உடனே டே உட்காந்து ஜெபம் பண்ண பிள்ளை சொல்லுது, இன்னும் 7 ஆகல. உடனே கேட்கணும், ஏன் 7 ஆகாம ஜெபம் பண்ண மாட்டியா? இல்ல 7:30 வந்தாதான் நீ ஜெபம் பண்ணுவியா? அம்மா இன்னும் 7:30 வரல, ஏன் டைமுக்கு முன்னாடி நம்ம பிக்ஸட். அடுத்து 8 மணி தாண்டிடுச்சுன்னா, அந்த ஃபேமிலி பிரேயர் தாண்டிடுச்சுன்னா பிள்ளை முறைக்கிறது, புருஷன் முறைக்கிறது. ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள் என்று காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். திடீர்னு எல்லாரும் உட்கார்ந்து பைபிள் படிங்க. என்ன செய்யுங்க? ஆமா, வீட்டுல பார்த்தா எல்லாரும் ஒரு மூலையில உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. இது இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில குடும்பத்துல பிள்ளைகள் பைபிளை தொடுகிறதே இல்லை. ஆனா புக்கை தொடுறாங்க. நீ படி, நீ படி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வேதத்தை படிக்க உற்சாகப்படுத்துங்கள். இந்த காலை வேளையில உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆவியான நிறைய காரியங்கள். திடீர்னு ஒரு நாள் உங்க குடும்பத்துல, இன்றைக்கு நாம் சமைப்பதே இல்லை, இன்றைக்கு உபவாசம், இப்படி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? செய்யலைன்னா செய்யுங்க. பாஸ்டர் என் பிள்ளை அவ்வளவுதான், என்ன ஒண்ணு வச்சு செஞ்சிருவான். பழக்கப்படுத்துங்கள். நானும் ஜபாவும் ஒண்ணு பண்ணுவோம் காலையில. சில நாள் சனிக்கிழமை எல்லாம் வந்துச்சுன்னா இன்னைக்கு உபவாசம். இப்ப இந்த ஐடனை என்ன பண்ணலான்னு தான் யோசிப்போம். ஏதாவது ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு ஜபா மேல போயிடுவா, நான் இங்க உட்காந்துருவேன். அன்றைக்கு நாங்கள் உபவாசத்தோடு ஜபிப்போம். ஒரு 3 மணி வரை ஜபிச்சுட்டு பல நாட்கள் அப்படி செய்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் காலையில, இன்னைக்கு நாம் சமைப்பதில்லை, இன்னைக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, இன்னைக்கு நான் மத்தியானம் வரைக்கும் ஜபிக்க போறோம். இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டு, என்னடா இவர் புதுசு புதுசா எதை சொல்றாரு? இதெல்லாம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இதெல்லாம் நீங்க செய்யாததுனாலதான் அதிக ஆசீர்வாதங்களை நீங்கள் அடையாமல் கஷ்டப்படுகிறீர்கள் என்று ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல? ஏன் உங்க பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வரல? ஏன் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படல? நீங்கள் இதை செய்யாமல் இருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஐடனுக்கு மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, பூரி சப்பாத்தி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். திடீர்னு நான் பார்த்தேன், இது சரியில்லையே. நான் சாப்பிடாம வளர்ந்தேன், இவன் சாப்பிட்டு வளர்ந்து என்ன மாதிரி வராம போயிடுவானு நான் சப்பாட்ட சொன்னேன், இனிமே இவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பாடு கிடையாது. இப்ப கொடுக்கறது இல்லை. ஆமா, ஏதாச்சும் சின்ன ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அவனை ஏமாத்திடுறது. பாதி ஆராதனை பிறகு வயர் பசிக்குது, நீங்க வந்து அழுவான் பாருங்க. பழகட்டு பிள்ளைகள். ஞாயிற்றுக்கிழமை நான் பிள்ளைகளுக்கு வயர் ஃபுல்லா சாப்பாடை கொடுத்துதான் அவங்க கூட்டிருப்பேன். அது சசில போய் உட்காந்து முண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எங்க அம்மா
ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நைட்ல சாப்பாடு கிடையாது, 3 மணி ஆகும் சாப்பிடுறது. எங்களுக்கு 1 மணிக்கு தான் சர்ச்சை முடியும். அது முடிச்ச உடனே சண்டே ஸ்கூல் உட்காருவாங்க. ஆமா, அங்க உட்கார்ந்து 2 மணி ஆயிடும் சண்டே ஸ்கூல் முடிய. அதை முடிச்சு எங்க அம்மா அப்பதான் 1 மணிக்கு போய் சமைச்சு 3 மணி ஆயிடும் வீட்டுல நாங்க. சரி, அப்படி வளர்ந்தது எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நானும் எங்க அண்ணனும் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் நல்ல சுகத்தை கருத்து தருவார். நம்ம ஐயோ பிள்ளைங்க என்ன இருந்துடக்கூடாது, ஐயோ பிள்ளைங்களுக்கு வயறு பசிக்கட்டும். திடீர்னு ஒரு நாள் நீங்க சொல்லணும், இன்றைக்கு நான் உபவாசம், இன்னைக்கு நானும் என் புருஷன் உபவாசம். பிள்ளைகள் ஒருவேளை ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, நானும் என் புருஷன் இன்னைக்கு உபவாசம். இன்னைக்கு லீவு டேஸ்னா டூருக்கு போலாமா, இன்னைக்கு லீவ் எங்க போலாம், அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போனோமா, அங்க என்ஜாய் பண்ண போயிடலாமா, மே மாதம் வருகிறது என்ன செய்யலாம், இப்பவுமே டூர் போலாமா, வேண்டாம். குடும்பமாய் கர்த்தரை தேடுங்கள், சில முக்கியமான முடிவுகளை எடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல யாருமே கோஆபரேட் பண்ணலன்னா நீங்க இருங்க, பார்க்கட்டும் அவங்க. அல்லேலூயா. 10 நாள் பார்க்கும்போது 11ஆவது நாள் மருமகள் வந்து உட்காருவா, அடுத்த பையன் மகன் வந்து உட்காரும். இப்படிதான் குடும்பத்தை நாம் திருப்பது லேசான காரியம் அல்ல. ஒரு ஆள் ஆகிலும் முயற்சி செய்யணும். யாருமே வரலன்னா நீங்களாவது என்ன செய்யணும், நீங்கள் உட்கார்ந்து இருந்து ஜபிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். நீங்கள் அதிக நேரம் வேதத்தை வாசிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். அதுங்க பார்க்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுங்களும் வந்துடும். செய்யுங்கள். நான் முயற்சி செய்வதில்லை. இன்னைக்கு கத்த சொல்ல, இது உன் குடும்பத்துக்கு, இன்னைக்கு குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எது, நான் மெசேஜுக்குள்ளே போகல, எது ஆசீர்வாதம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். திடீர்னு முடிவெடுங்க. இந்த நாள் முடிவெடுங்க. லீவு டேஸ் வருதா, முடிவெடுங்க. சனிக்கிழமை ஆனால் மேக்சிமம் நமக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் இருக்குல்ல, அதனால் மத்தியானம் வரைக்குமாவது நம்ம எல்லாரும் இருந்து ஜபிக்கலாம். ஒன்லி ஃபேமிலி பிரேயர்ல மட்டும் இல்ல, உபவாச கூட்டங்களை எங்க குடும்பத்தில் நாங்க அதை செய்வோம். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டுக்குள்ள உங்க குடும்பம் போகுதா, என்ன செய்வோம், நீங்களே உபவாசித்து ஜபிங்கள். உங்க புருஷனிடத்துல சொல்லுங்க. நம்ம மட்டும் உட்காந்து பாஸ்டர் வந்து ஜபிக்க, நிறைய பேர் பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க உபவாசம் போடுங்க பாஸ்டர், 7 நாள் 7 குடும்பம் கூப்பிடுறாங்க, பாஸ்டர் எப்ப சாப்பிடுறது இல்ல. நீங்களே இன்னொன்னு, பாஸ்டர் வந்தாருன்னா பாஸ்டர் தான் கிடது, ஜபியுங்கள், ஜபிப்போம் ஆவியார் அப்படின்னு. இவங்க சில வீட்டுல உபவாச கூட்டத்தை நான் போயிட்டு பார்த்துருக்கேன். அவங்க சைலண்டா பாஸ்டர் ஜபிக்கட்டும், அந்த பாஸ்டர் தொண்டை தண்ணி வத்தா கத்தி வார பிலிவசையும் போட்டு அடிச்சு ஜோமனை வச்சு, ஆனா அந்த வீட்டுல உள்ள ஆளு சைலண்டா இருப்பான். எனக்கு என்ன முடிஞ்சா பாஸ்டர், இப்ப ஆசீர்வாதம் வந்துருமா, ஆசீர்வாதம் பாஸ்டர் கூடயும் ஜெபிச்ச பிலியர் கூடயும் போயிடும். உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தோம் இல்ல, நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் பாஸ்டரோட ஜெபிக்கணும். பாஸ்டர் நீங்க இன்னைக்கு நல்லா கத்தவன, நான் பாத்துக்கிறேன், நான் கத்துறேன், ஏன்னா காரியம் எனக்கு தான் கஷ்டம் இல்ல. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்துக்கு உபவாச கூட்டத்துல நீங்களே பாரப்பட்டு ஜெபிக்கலாம், அதோட பாரம் பாஸ்டருக்கு இருக்கும். பாஸ்டர் கூட்டத்தை நல்லா நடத்தணும்னு பாப்பாரு. அந்த வீட்டுல பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணாரு, என் வீட்டுல கொஞ்சம் கம்மியா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பாஸ்டர் கரெக்டா நடத்துவாரு. ஆமா, ஆனா உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்த பாரம் யாருக்கு இருக்கும் சொல்லுங்க? பாஸ்டருக்கும் இருக்கும், ஆனா பாஸ்டருக்கும் குடும்பமும் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்க வீட்டுல ஒரு உபவாச கூட்டம் வைக்கிறீங்க, ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுல வந்து ஜெபிக்க வந்திருக்காருன்னா நிறைய பேர் பாக்குறான். புருஷன் கையை கட்டிக்கிட்டு, சில புருஷன் இருப்பதே கிடையாது, சில புருஷன் வெளியில அவங்க உட்கார்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. இன்றைக்கு என்னுடைய நாள், இன்றைக்கு என் ரட்சிப்பின் நாள், இன்னைக்கு ரட்சணிய நாள், நான் கதற வேண்டிய நாள். ஜெபிக்கணும். ஃபேமிலி பிரேயர்ல நல்லா ஜெபிக்கணும். ஸ்டைல் ஆராதனை, ஸ்டைல் ஜபத்தை எல்லாம் விட்டுறணும். வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர்ல வேண்டா வெறுப்புல இருப்பாங்க. ஆமா, வேண்டா வெறுப்புல உட்கார்ந்து எப்படா முடியும், எப்படா கொடுமையா இருக்கு. அதுல ஜபத்துல வேற, அதிகாரத்துல வேற. குட்டி அதிகாரமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், சின்ன அதிகாரமா, அது பெரிய அதிகாரமா இருந்தா இன்றைக்கு பாதியாய் பிரியுங்கள். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாதியாய் பிரிப்பாங்க. அதிகாரத்தை பிரிக்கிற ஒன்ன ஆண்டவர் பாதியா பிரிப்பாரு. பெருசா இருக்கு. 119 சங்கீதம்னா விடிய விடிய படிச்சு தூங்குங்க, ஒண்ணும் செய்யாது. இல்லையா? அதிகாரத்தை பிரிக்காதுங்க. 119 சங்கீதம், அதை நம்ம அதான் சோலா இதுன்னு இருக்குல்ல, சேலா பேத்து பேத்து பிரிச்சிடுறது.
கர்த்தர் ஆசீர்வாதத்தை பிரிப்பாராக. பைபிள நமக்கு அப்படிதான். எடுத்த உடனே நிறைய பேர் எப்படி தெரியுமா இப்படி திருப்பி பார்த்துறது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் பைபிளை இப்படி திருப்புறீங்களோ அதுக்கு அர்த்தம் எவ்வளவு எதுக்கு எவ்வளவு இருந்தா என்ன? எடுத்த உடனே என்ன பண்றது? இப்படி தொடங்குச்சுன்னா அது எங்க முடியும்? 50, 60, 100 100 என்றால் 100 ஆசீர்வாதம். நம்ம சங்கீதம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா 8லயும் 10லயும் நின்றுடும். நிறைய பேர் ஃபேமிலி பார்ல சங்கீதம் தான் வாசிக்கிறோம். ஏன் சொல்லுங்க? குட்டி குட்டியா நின்றுரும் இல்லையா? 5ல நின்றுரும். உன் ஆசீர்வாதம் 5ல நிற்கும், 2ல. அப்ப 2 தான் அதிகமா. ஆண்டவரை தேல லிமிட் வைக்க கூடாது. வாலிப பிள்ளைகள் நல்லா துதிக்கணும். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு துதிக்கிறதுல என்னது கஷ்டம், ஜெபிக்கிறதுல கஷ்டம். ஆமா, ஜெபிக்கிறதுல துதிக்கிறதுல எல்லாம் கஷ்டம். வாய்களை திறந்து நல்லா துதிக்கணும் பிள்ளைங்களே, நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவர், வெட்கப்படக்கூடாது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டனா, இப்படி வெட்கப்பட்டு நிறைய பிள்ளைங்கள்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்குது, முட்டியும் போடாது அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு எப்படா முடியும் அப்படி இல்லை. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் கர்த்தரை துதிக்குது. கர்த்தர் ஆற எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பிள்ளை பாரு எவ்வளவு கர்த்தரை துதிக்குது. அப்படி வாய்களை திறந்து நீங்க கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது பாத்தீங்களா, துதிக்கிறதுக்கு எவ்வளவு உற்சாகம் உடையவன்ல. தாவீதை போல நடனமாடி. இன்னும் அதிகமா நான் பேசுவேன். உங்க ஃபேமிலி பிரேயர்ல நடனமாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் உண்மையிலே என்னுடைய வாலிப வயசுல ஞாபகம் வருது. எனக்கு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் இருந்து ஆரம்பத்துல என்னை கர்த்தர் தொட்டது பாடல்கள் மூலமாக தான். ஒரு ரூம் இருக்கும், அங்க ஒரு 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 சிடி ஆம்பிளிஃபையர்லாம் வச்சிருப்பாரு. அப்போ ஒரு 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 10 ஒரு கேசட் எனக்கு ரொம்ப, அந்த கேசட் அந்த ஊழியக்காரர் யாருன்னு எனக்கு ஒரு கேசட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எதுவும் தொட்டுடுச்சு என்ன. நான் என்ன பண்ணுவேன்னா, யாரும் இல்லாத டைம் அந்த ரூமை பூட்டிட்டு அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். அது என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏதோ எனக்குள்ள பண்ணுச்சு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துச்சு. வாலிபர்களுக்கு எதை கேட்க அதிக உற்சாகம் உடையவர்களா இருக்கு. அதை சென்னை போயிட்டு நாங்க காலையில வந்துட்டு இருந்தோம். போகும்போதெல்லாம் நாங்க பாட்டை போட்டோம். சரி வரும்போது தூங்கட்டோம்னு சொல்லிட்டு நான் பாட்டை ஆஃப் பண்ணேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டாரு. டிரைவர் கனெக்ட் பண்ணி சினிமா பாட்டு போட ஆரம்பிச்சார். உடனே அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் சொல்லாரு, ஐயா நீங்க போடுற பாட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது ஐயா, நான் ட்ரை பண்ண வேண்டாமா? உடனே நாங்க ஐயோ இவர் தூங்கி வாரவில்லை, ஏன் இந்த வம்பு. அவராது கேட்டுட்டு போட்டு சினிமா பாட்டு போட்டு விட்டுட்டு வந்தாரு. நான் அங்க என்ன யோசிச்சேன், அது நமக்கு டெமிட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எத்தனை இருக்காது, அது நமக்கு பிரச்சனையா இருக்க வேண்டிய, அது பாட்டு அது ஓட்டாடு, அது நமக்கு என்னன்னு கேக்குறேன். எத்தனை பேருக்கு அது டெமிட் பண்ணுச்சு? பைபிள் வந்தவங்க கை தூக்குங்க பாப்பா, யாரெல்லாம் வந்தீங்க? எத்தனை பேர் அதை ரசித்து கை தூக்குங்க. சிலருக்கெல்லாம் ஹாப்பி, ஐயோ இப்பதான் சினிமா பாட்டு போட்டாங்க. உங்கள் வீடுகளில எதை நீங்கள் செய்ய வேண்டும்? சினிமா பாடல் உங்கள் வீடுகளில் ஒலிக்க கூடாது, தப்பி தவறி ஒலிக்க கூடாது. இது நல்லதல்ல. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு நிறைய உங்கள் குடும்பத்தின் இருதயம். இன்னைக்கு சொல்றேன், 2வது எழுதினீங்களா? குடும்பத்தின் சிந்தை கர்த்தரால நிறைந்திருக்கணும். குடும்பத்தின் சிந்தைனா உங்க சிந்தை கிடையாது. அந்த குடும்பத்தை யார் லீட் பண்ணுவா? ஒரு குடும்பத்தை ஒரு தாய் லீட் பண்ணுவாங்க, ஒரு தகப்பனார் லீட் பண்ணுவாங்க. அவங்க எதை சொல்லுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு. சிலர் பணம் சம்பாதிக்க சொல்லுவாங்க, சிலர் படிக்க சொல்லுவாங்க, சிலர் பக்கத்து விட சொல்லுவாங்க. நல்லா சொன்னேன் இல்லையா? உங்கள் குடும்பத்தின் சிந்தை இயேசுவாக இருக்க வேண்டும், இயேசு மேல இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். உங்க குடும்பத்தின் சிந்தை இயேசுவாக இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும், இயேசு மேல இருக்க வேண்டும், வசனத்தின் மேல இருக்க வேண்டும், வார்த்தையின் மேல இருக்க வேண்டும், இயேசுவாக இருக்க வேண்டும், இயேசுவின் மேல இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும், வசனத்து நேரா இருக்கணும். உங்க சிந்தையெல்லாம் வசனத்து நேரா இருக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க அதிகமா சொல்றது என்ன தெரியுமா? படின்னு அதிகமா சொல்லாதீங்க, வேதத்தை படின்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இன்னைக்கு படிப்பு போக சிலம்பம் படிக்கலாமா, டான்ஸ் படிக்கலாமா,
நீச்சல் படிக்கலாமா? எதை படிக்கிறாங்களோ இல்லையோ வேதத்தை படிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. முழங்கால் நிற்கிற ஒரு குவாலிட்டி உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய முழங்கால நீங்க பார்க்கணும். நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்லுவேன், உங்க முழங்கால எல்லாம் என்ன காமிங்கன்னு. உங்க பிள்ளையுடைய முழங்கால் கருத்துன்னா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வெள்ளையாகும். அல்லேலூயா. உன் பிள்ளையுடைய முழங்கால் வெள்ளையா. நிறைய பேருடைய முழங்கால ஒரு கருக்குனா என்னது சொல்லுங்க? முழங்காலே நிற்கிறவனுடைய முழங்கால் என்ன செய்யும்? அதுக்கு உங்க முழங்கால் ஃபர்ஸ்ட் கருத்து இருக்கணும். உன் முழங்கால உன் பிள்ளை காட்டிருங்க, பாரு இதுதான் என் ஆசீர்வாதம், நீயும் முழங்கால் போடு. நம்ம சின்ன வயசுல அது போடுற பாக்கியம் நம்ம கிடைக்காம இருக்கலாம். இந்த சின்ன வயசுலயே உங்க பிள்ளைய ஃபேமிலி பேர்ல முழங்கால நிக்க வைங்க. சர்ச்சில் உங்க பிள்ளை முழங்கால் நிக்கணும் கட்டளை இடுங்க. சர்ச்சில் உங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்து நிறுத்துங்க. இப்படிதான் இருக்கணும். மூன்றாவது, உன் குடும்பத்தினுடைய இருதயம். மூன்றாவது என்ன சொல்லுங்க? குடும்பத்தினுடைய இருதயம். உன் ஃபேமிலிக்குன்னு ஒரு இருதயம் இருக்கு. அந்த இருதயம் சொல்லுங்க. மூணாவது குடும்பத்துக்கு என்னது? சிந்தையை சொல்லிட்ட இருதயம். இருதயம்னா என்ன தெரியுமா? ஆசை. குடும்பத்துக்கு ஆசை. இந்த இருதயத்துல இருந்து ஆசைகள் வரும். இது இயேசுவாக இருக்கணும். அது புள்ளா உன் குடும்பத்தினுடைய இருதயம் முழுவதும் எதா நிறைஞ்சிருக்கணும் சொல்லுங்க? இயேசுவாக இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும் வசனம் சொல்லுது. இருதயத்தின் நிறைவு எல்லாரும் சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவு. அப்போ உங்க குடும்பம் எதை பற்றி பேசுது அதிகமா? இன்னைக்கு கேட்கற அதான் சொல்ல, அடுத்தவங்க கதையை பேசுதா? அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள எது நிரம்பி இருக்கு? அடுத்தவங்க கதையும். நோ 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 நோ. உங்க குடும்பத்துல உங்க வீட்டுக்குள்ள அதிகமாய் பேசப்படும். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஆமா, எல்லாரும் மயக்க கொடுத்து கேட்க வேண்டியது. இந்த யூடியூப்ல கேட்பாங்கல்ல, உங்கள் குடும்பத்தில் அதிகப்படியாக மெர்சி டீச்சர் வீட்டுல அதிகப்படியாக பேசப்படும் காரியம் என்ன? நாளைக்கு சமைக்கணும், நாளைக்கு என்ன பண்ணுவோம் தெரியல, நாளைக்கு அதை வாங்கணும் இதை வாங்க, அப்படியா? எதை அதிகப்படியாக பேசுவீங்க? யோசிங்க. இதுவரை யோசிக்கலன்னா இனி யோசிங்க. உங்கள் வீட்டில் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அதிகப்படியாக பேசப்படும் காரியம் என்ன? 6 மணிலேருந்து 9 மணி நேரம் சீரியல் ஓடும் மாஸ்டர். அப்ப அதை பத்தி பேசுவோம். எதை பற்றி நீங்கள் அதிகமாய் பேசுகிறீர்கள் உங்க வீட்டுக்குள்ள? உங்கள் சமையல் அறையில் எதை பற்றி அதிகமாய் பேசுகிறீர்கள்? அவர் சொல்ல, நீ உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும் உன் பிள்ளைகளிடத்தில் நீ அதை கருத்தாய் பேசி அவனை ஞாபக குறியாய் அவன் கையில் அதை கட்டிவிடு. அவன் நெத்தியிலும் உன் கண்களுக்கு நடுவாகவும் அது இருக்க வேண்டும். என்னது? வசனம். அல்லேலூயா. இதை நீங்க செய்யறீங்களா? இதை நீங்க செய்யறீங்களா? இந்த காலை வேளை சொல்லுகிறேன், உங்க பிள்ளைங்க கெட்டு போகாது. இந்த உலகம் எவ்வளவு கெட்டு போனாலும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க பிள்ளை கெட்டு போகாது. உலகத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கெட்டு போகணும்னு இயேசு சொன்னார். ஆனால் ஒரு குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படு. உன் குடும்பத்துக்குள்ள வேதம் இருக்க பாரு. எங்க வேணாலும் போகட்டும் பிள்ளை, எங்க வேணாலும் படிக்கட்டும் பிள்ளை. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை. அந்த வசனம் எங்க இருக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். பிள்ளை வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள வசனம் இருக்கணும். உலகத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு, ஸ்கூல்ல காலேஜஸ்ல சுத்திக்கிட்டு பிள்ளை வருது. வீட்டுக்குள்ள வரும்போது வசனம் இருந்ததுன்னா அதனுடைய இருதயத்தில் இருக்கிற நஞ்சை, கசப்புகளை, இந்த உலகத்தின் பொல்லாத மாயைகளை வசனம் அகற்றும். ஆமென், அல்லேலூயா. அப்ப உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெயந்தி சிஸ்டர் வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். உங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வருவானுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. வசனத்தால் உங்க வீட்டை நிரப்பணும். அல்லேலூயா. ஆமா, வசனத்தால் நிரப்பணும். வசனம் உங்க வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க தோசையை சுட்டாலும் வசனத்தை சொல்லி சுடுங்க. ஆமா, சோறை போட்டாலும் என்ன போட்டு போடுங்க. போடும் போதே ஒரு வசனத்தை சொல்லுங்க. அவன் சொல்றேன், என்ன இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்படின்னா பிசாசு இருக்கிற அர்த்தம். அப்ப சொல்லணும், வசனத்தை எரிச்சல் விட்டுற பொல்லாத பிசாசு என் பிள்ளை விட்டு வெளியேறு. அவன் சொல்லுவான், ஆஹா இந்த அம்மாவுக்கு ஏதோ மர கலண்டுடுச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் 12th. அந்த ஃப்ரெண்டோட அம்மா, நான் ஒரே ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனேன். ஆனா மறக்க முடியாத வீடாய் மாறிவிட்டது. அவன் சிக்கா படுத்திருந்தான். நான் அப்ப ஊழியக்காரனான ஃபர்ஸ்ட் டைம் 12th முடிச்சு பைபிள் காலேஜ் முடிச்சு அவனை பாக்குறதுக்கு நான் போனேன். நாங்க போன போது அவன் அம்மா பேசும்போதெல்லாம் சோத்திரம் 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 சோத்திரம், சாப்பிடுங்கப்பா சோத்திரம்ப்பா, சாப்பிடுங்கப்பா, உட்காருங்கப்பா சோத்திரம் சோத்திரம்,
என்னால அத மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். என் லைஃப்ல ஒரே ஒரு முறை தான் அவங்கள சந்திச்சேன். ஆனா மறக்க முடியாதவர்களாய் மாறிவிட்டேன். எவ்வளவு பேரை சந்திக்கிறோம் இல்லையா? பல வருஷத்துக்கு இது நடந்தது 2013 நினைக்கிறேன். எஸ், 13 நடந்தது. எத்தனை வருஷம் தாண்டி என் மனசுல நிக்குது பாரு. அந்த அம்மா நான் வர்றதுக்குள்ள ஒரு 1000 சோத்திரம் சொல்லியிருப்பாங்க. அப்படி நான் மனசுக்குள்ள என்ன நிரம்பி இருக்கு. அவங்கள ஆசீர்வதிப்பார மாட்டாரா? நீங்க சொல்லுங்க பாப்போம். சோத்திரம்ப்பா சோத்திரம். நான் உங்களை அப்படி சொல்லல. நீங்க அப்படி சொல்லணும்னு நான் சொல்லல. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? தட் இஸ் மை கொஸ்டின். உங்க வாயிலிருந்து எது அதிகமா வருது? சில பிள்ளைகளை போட்டு திட்டுறது, மாடே ஆடே நாயே, என்னெல்லாம் மிருகங்களுக்கு பேருண்டோ, பாம்பே, இன்னும் வருது வேண்டான்னு அடக்கிக்கொள்ளு. உங்கள் பிள்ளைகளை இப்படி திட்டுனா அது பாம்பு போலதான் முறிட்டு இருக்கும். அது நாய் போல உங்களை பார்த்து குறைக்கும், மாடு போல உங்களை முட்டும். இதை இப்படி மாற்றினது யாரு சொல்லுங்க? இப்படி மாற்றினது யாரு? நீங்க தான். வாய் அவன் தன் நாவின் பலனால் திருப்தி ஆவான். நன்மையின் தீமையின் நாவின் பிரதியுத்தல் இருக்குமா? பிள்ளைய பார்த்து காலையிலே சொல்லுங்க உற்சாகத்தோடு, நல்ல பிள்ளை. நான் என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஷமா அடிச்சிட்டு இருந்தேன். கோபம் இவனுக்கு சேட்டை பண்றானேன்னு. அதுக்கப்புறம் கவனிச்சா அவன் என் பிள்ளை தானே என்ன மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு கோபம் அதோட வருது. அப்ப பார்த்தேன் இது சரியாவாது, வேற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணும் அப்படின்னு. இப்போ தங்கம் செல்லம் கொடுத்துருப்பான்னா அவன் கொடுத்துட்றான். அவன் கேட்கறான். உண்மையிலே என்ன கையில வச்சிருந்தாலும் கொடுடான்னு கேட்டா கொடுக்க மாட்டான். ஆனா செல்லம் கொடுடான்னு கேட்டா அப்படியே கொடுத்துருவான். அப்ப கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அடிக்காம இருக்க முடியாது. சில வேளையில மொபைல் ஆனா அதிகமா பார்க்கும்போது குச்சி இதோ எடுத்துட்டு வரேன், 2 அடி போடுவேன். போட்டுக்கிட்டு அதை அங்க வச்சுட்டு போட்டு செல்லம் அடிக்கிறதும் நம்ம தான். அடியும் பயம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரேடியா செல்லம் கொடுத்துடக்கூடாது. ஆனா பிள்ளைகளை அடிச்சும் திருத்த முடியாது. 2ஐயும் எந்த வேலையில தேவையோ அந்த வேலையில அதிகப்படியா அன்பை கொடுக்கணும். ஒரு 20% தான் அடி, 80% அன்பை பிள்ளைகள் மேல கொட்டணும். அல்லேலூயா. அன்பா எப்ப பார்த்தாலும் எரிச்சலா? என் அம்மா எப்ப பார்த்தாலும் எரிச்சலாவே இருப்பா. அம்மா பிள்ளை சொல்லுவேன், என் அம்மாவுக்கு பேரு எரிச்சல் அம்மா. பிள்ளை கிட்ட அதிக அன்பா நீங்க பேசணும். அன்பா சொல்லி பாருங்க, 2 முறை சொல்லுங்க, அது கண்டிப்பா கேட்கும். சிறு வயசுல இருந்தே அப்படி பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது, நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. பிரசங்கம் முடியல, அதனால டைம் ஆயிடுச்சு. உங்க இருதயத்துல எது நிறைஞ்சிருக்குது? அதான் என் கொஸ்டின். உங்க வீட்டுக்குள்ள எது நிறைஞ்சிருக்கு? அதான் என் கொஸ்டின். உங்க பிள்ளைகளுக்கு அதிகமா என்ன சொல்றீங்க? படிக்க அதிகமா தயவு செய்து சொல்லாதிருங்க, கம்மியா போதும். பைபிள் அதிக படிக்க சொன்னாலே அதுக்கு ஞானம் கொடுத்துருவார் கர்த்தர். அல்லேலூயா. அது கம்மியா படிச்சாலே நிறைய மார்க் எடுத்துரும், அது நல்லா வந்துடும். உங்க இருதயம், இன்னைக்கு நான் சொன்னது சிந்தை, இருதயம், அடுத்து குடும்பம், நிறைய சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க அப்ளை பண்ணுங்க. வேதத்தை நீங்க அதிகமா தொடரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க குடும்பம் எதை நோக்கி போகிறது? உங்க குடும்பம் எதை நோக்கி முன்னேறுகிறது? இயேசுவை நோக்கி. எல்லாரும் முழங்கால் படிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பம் இயேசுவை நோக்கி முன்னேறட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் இயேசுவை நோக்கி முன்னேறட்டும். ஆவியானவர் காலை வேளையில உங்களுக்கு சொன்ன ஆலோசனைகளை தயவு செய்து விட்டு விடாதிருங்கள். இது உன் குடும்ப ஆசீர்வாதம். இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் சொல்லுங்க? என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லியிருக்கிறார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் எனக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். இந்த காலை வேளையில என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க. என் குடும்பத்தின் சிந்தை நீராய் மாறட்டும். எல்லாரும் கேளுங்க. என் குடும்பத்தின் நோக்கம் நீர் தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல முதல் ஆதாமை ஏவாளையும் கர்த்தர் உண்டு பண்ணி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து, அவர் குடும்பத்தின் நோக்கம் இயேசு கிறிஸ்து. உன் குடும்பத்தின் மைய நோக்கம் இயேசு கிறிஸ்து. வாலிப பிள்ளையே, உன் நோக்கம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். அவரை விட்டு விடாத. இந்த காலை வேளையில் அவரை விட்டு விடாதே. அம்மா, நீங்க எதை பேசுறீங்க? குடும்பத்தின் இருதயம் எதுவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும்.
ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியத்துக்கு உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடு. கைகளை தூக்கி சொல்லுங்க, என் குடும்பத்தை, பிள்ளைகள் எல்லாம் கைகளை தூக்கி என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறானே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவர் சொல்லுங்க. என் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தின் சிந்தை இயேசுவாக இருக்கட்டும். என் குடும்பத்தின் எண்ணங்கள் இயேசுவாக இருக்கட்டும். என் குடும்பத்தின் ஏக்கங்கள் இயேசுவாக இருக்கட்டும். நாங்கள் வேதமாய் இருக்கட்டும், ஜபமாய் இருக்கட்டும், உபவாசமாய் இருக்கட்டும், கர்த்தரை தேடுகிற சிந்தையாய் இருக்கட்டும். உங்க குடும்பத்தை இப்படி நீங்க மாற்றினா எல்லாரை பார்க்கலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எல்லாரை பார்க்கலும் உங்கள் குடும்பங்கள் மேன்மையடைய போகிறது. எல்லாரை பார்க்கலும் உங்க குடும்பத்தை கர்த்தர் மேல தூக்க போறாரு. ஆமீன். என் குடும்பத்தை கர்த்தர் மேல தூக்க போறாரு. ஆமீன். ஏன்னா நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் குடும்பத்தை கர்த்தர் மேல தூக்க போறாரு. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. என் குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. என் குடும்பத்துல இறங்குறது, என் பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறது. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல புதிய ஆசீர்வாதங்களை தருகிறார். இதுவரை நீ போராடி கொண்டிருந்த சில காரியங்களில இப்படிப்பட்ட ஜபங்கள், சில தீர்மானங்கள் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறது. சில தீர்மானங்கள், நீ எடுக்கிற சில முடிவுகள், சில உபவாசங்கள், சில ஜபங்கள் உன் குடும்பத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. குடும்பமாய் உட்கார்ந்து டிவி பார்க்காதிருங்க. இது குடும்பத்தின் சாபம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பமா உட்கார்ந்து படம் பார்க்காதிருங்க. குடும்பமா உட்கார்ந்து சினிமாவை பார்க்காதிருங்க. குடும்பமா உட்கார்ந்து நல்ல வார்த்தைகளை கேளுங்க, மெசேஜஸ் கேளுங்க, ஆவிக்குரிய ஜெபிக்கலாம் வாங்க. குடும்பமா உட்கார்ந்து பாருங்க. நல்ல ஊழியக்காரருடைய பிரசங்கங்களை போட்டு விடுங்க உங்க வீட்டுல. அது உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மை உண்டாகட்டும். தகப்பனே, உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.